சீமோன் அவர்தான், நான் சொன்னேன்ல அந்த மனிதர். அவர் இங்க இருக்காரு, எனக்கு தெரியும். நான் கிளம்பணும், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்காகவா? சீமோன், அந்த வலையை என்கிட்ட கொடு. இந்த வலையை கடலுக்குள்ள வீசும்போது என்ன நடக்கும் சீமோன்? கொஞ்சம் சத்தமா சொல்லு. மீன்களை ஒன்னா சேகரிக்கும். ஆமா, இந்த வலை மீன்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கும். எல்லா வகை மீன்களையும். சரிதானே? ஆமா, எல்லா வகை மீன்களையும். பரலோக ராஜ்யமானது எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வர வலைக்கு ஒப்பாகுது. சீமோனும் மற்றவங்களும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில உட்கார்ந்து மீன்களை பிரிப்பாங்க. நல்ல வகை மீன்களை கூடையில சேர்த்துட்டு கெட்டவற்றையெல்லாம் வெளியே எறிவாங்க. இந்த மாதிரியே உலக முடிவுலையும் நடக்கும். தேவ தூதர்கள் இறங்கி நீதிமான்களின் நடுவுல இருந்து பொல்லாதவங்களை பிரிச்சு அவங்கள அக்கினி சூளையில போடுவாங்க. பிடிக்கிறதுக்காக அதை கீழே போடு. வெளிப்பக்கம் கொஞ்சம் தூரமா போடு. உங்க கூட சண்டை போட எதுவும் இல்லை போதுகிறே. ஆனா இதுதான் நாங்க ராத்திரி முழுக்க செஞ்சிட்டு இருந்தோம். ஒன்றும் கிடைக்கல. சரி, நீங்க சொல்றதெல்லாம் செய்றேன். அது புடி, 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 சீக்கிரம் புடி, சீக்கிரம் அந்த பக்கம் புடி. வாங்க போலாம். சீமோன், நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல. படகு சாயுது, வெளியே வாங்க, சீக்கிரம் வெளியில வாங்க. என்ன பிடிச்சிருக்கிறது ரொம்பவும் மதிப்பு வாய்ந்தது. ஆச்சரியமா இருக்கு. இது முடியாத விஷயம். நீங்க சக்தி வாய்ந்த ஒருத்தரா இருக்கணும். ஆனா என்னை விட அதிகமா இங்க நீங்க பயப்படுறீங்க. யோவான் ஸ்நானகர்னு அவங்க கூப்பிடுறது ஒன்னத்தானா? ஆமா. எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு கேள்விகள் இருக்கு. அற்புதங்களை பத்தி